நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுகிறதற்கு முன்பாக in our life, before God works in our life, அவர் யார் என்பதை நாம புரிந்து கொள்ள we வேண்டும். need to understand who he is. அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். That is what God wishes. விசுவாசம் இல்லனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியாது. If there is no faith, God cannot work in our life. விசுவாசத்தோடு அவரை நாம நோக்கி பார்க்கும்போது We need to look up to him with faith. ஆண்டவர் நினைப்பார், என் பிள்ளை என் மேலதான் நம்பிக்கையா He இருக்கிறது, will say, my child is only faithful. என் பிள்ளை என்ன மட்டும் தான் உறுதியாய் பிடித்திருக்கிறது. He is only clinging on to me. அவர் எப்படி நம்மளை விடுவார்? How will he leave us like that? விட மாட்டார் இல்லையா? He won't. உங்களை நம்பி உங்க பிள்ளை கையை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், If your child is holding your hand, trusting you, நம்மளுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அந்த பிள்ளையோட கையை நம்ம என்ன செய்ய மாட்டோம். even if there's danger, we will never ever let our child hand go. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட வேண்டும் என்றால், If you want God to work in your life, நான் என்னால முடியாதுன்னு அவர்கிட்ட அக்னாலேஜ் பண்ணி சரண்டர் பண்ணும்போது அப்பதான் அவருடைய வாழ்க்கையில செயல்பட அவர் ஆரம்பிப்பார். only when we admit that we cannot do it, he will start working in your life. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? என் பலத்தினால அல்ல, I cannot do anything by my strength, என்னுடைய ஞானத்தினால அல்ல, not by my wisdom. என்னால எதுவுமே முடியாது, I cannot do anything, ஆனால் உம்முடைய ஆவியினால but by your spirit ஆகும் can do. ஆகும்.